மக்களே, நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுதா? இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுது? அதிகாலையில் இங்கே வந்திருக்கும் போது உங்களுக்கு பாத்ரூம் போகிற மாதிரி தோணும். அழகாக பாத்ரூம் போகல. அங்கே வந்து சிட்டிலேருந்து வந்திருக்கோம். எவ்வளோ வேலைகள் செய்து விட்டு கம்பெனியில் அழிந்து விட்டு ஒரு நாள் நிம்மதியாக இருக்கிறதுக்காக இந்த இடத்த தேடி வந்திருக்கோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 நாளும் கம்பெனி போகிறதுக்கு கடுப்பாக இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் லீவு. அந்த லீவில் சந்தோஷமாக இருக்கலான்ட்டு சிட்டியை தாண்டி இந்த ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்குது இந்த இடம். இதெல்லாம் ஒரு பிளேஸ். இது உள்ள ஏதோ இது ஃபால்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, வாட்டர் ஃபால்ஸ். அதை தேடி தான் வந்தோம். தண்ணி எதுவும் ஓடலன்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம் அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே போய் பார்த்து தண்ணி ஓடிச்சுன்னா அப்படியே குளிக்கலாம். தண்ணி இல்லைன்னா கேட்டு வர வேண்டியது தான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா நிம்மதியாக இருக்குங்க. எஸ், இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த இடமே சுற்றி தனியாக இப்போ தனி ஒரு வைப்பாக தான் இருக்கும். நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே பின்னாடி ஃபுல்லாக இருக்க இடம். வாங்க அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் எப்படி தான் இருக்குன்னு அந்த இடம். வாங்க போகலாம். ஒரு பேர் தனியாக தான் இருக்குது. பயமாக இருக்குது. வேற பயமாக இருக்குது. ஒரு சத்தம் இல்லை, ஒரு பொல்யூஷன் கிடையாது, ஒரு சவுண்டு கிடையாது, ஒன்றுமே இல்லை. கம்பெனி போய் கர்றான் முறான்னு சவுண்டு, நேரமும் கர்றான்னு சவுண்டு. இந்த இடத்துக்கு வாங்க, இது மாதிரி அமைதியாக இருக்குது. இது பாய போட்டு இங்கே தூங்குங்க. பாத்ரூம் வந்தால் இங்கே போகலாம். இதான் நீர்வீழ்ச்சியா? ஒன்றுமே இல்லை, தண்ணி இல்லை. வரும்போதே சொன்னாங்க தண்ணி இருக்காது அப்படின்ட்டு. இந்த டைமில் வந்து தப்புன்ட்டாங்க எங்களை பார்த்து. இதோ இந்த வழியாக தான் ஓடி இருக்கணும். தண்ணி மண்ணாக தான் இருக்குது. ஐயோ, இடமே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் எந்த பக்கம் போகிறது? தண்ணி இல்லைன்னாங்கல்ல அந்த ஆயா. எப்படி சொன்னால் வரும்போது தண்ணி தெரியுதா? அப்போ ஆயா வேற எங்கேயோ போக சொல்லாங்களே, எந்த பக்கம் போகணும்? ஆயா இருக்க சொன்னாங்க. இதெல்லாம் போடணுமா? இதெல்லாம் போட வேண்டியதான். மண் பாருங்க, மண் கடல் மண் மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடம்லாம் ஃபுல்லாக தண்ணியாக நிற்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, ஆயா வந்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஆயா வழி காட்டுறேன்னு சொன்னாங்க. ஐயோ ஐயோ, சைலண்டாக இருங்க பார்ப்போம். நடக்கிறது நிற்போம். ஆமாம், அது ஏதோ உள்ளே போகுது. தண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் காய்ஸ். எஸ், ஆனால் போகுதா? அது நமக்கு போதும். ஐயோ, தண்ணி தெரியுதா காய்ஸ்? நாங்கள் வந்துட்டோம். ஆனால் மழை காலத்தில் வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் தண்ணி இருக்குது. மீன் இருக்கா? தும்பி இருக்கா? பூச்சிகள் இருக்குது. தண்ணி எங்கன்னா வரும் போல. இன்னும் உள்ளே போக முடியுமா? எதாவது ட்ரை பண்ண முடியுமா? மேலே போகுமாலாம்? போய் பார்ப்போமே. அது ஒரு வழி இருக்குல்ல, அப்படி போய் பார்க்கலாம். இதுதான் தண்ணி இருக்கும் போல. டே அதோ போகுது. இங்கேருந்து தான் போகுதுல்ல? ஆமாம், நம்ம கீழே பார்த்துங்க. அது இங்கேருந்து தான் போகுது போல. சரி, மேலே ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. எஸ் அஃப்கோர்ஸ், வழிக்கு விழாமல் இருந்தால் பரவாயில்ல. எப்படி அது மேலே போகணுமா? அதனால தான் போனேன். என்ன மூஞ்சில் காட்ட பயமாக இருக்கும் இல்லை பார்க்குறப்ப. அப்பா, ரொம்ப ரிஸ்க் தான் போடுறது. அதை தான் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தா போகலாம், ஃபேமிலியாக வந்தால் போக முடியாது. எப்படி அண்ணாண்ட போகணுமா? பாறை மேலே வழி இப்போ வழியை காட்டு. வழி எப்படி? வழி தானே. மை காட், கீழேருந்து எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல. அந்த பாறையில் காலத்து போ. எப்படி இதுலையா? அதுங்க கீழே இறங்கியே போயிடுவேனே. நான் அதில் போகிற ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே. மூணு என்ன தூக்குவியா? தூக்கலாம் வாருங்கள் வேண்டியதான். ஐயோ, எந்த ஹெல்மெட்டை பிடிச்சி நான் ஏறுவேன். நல்லா இருக்கா? கட்டு பிடிங்க. இல்லை ஏதோ பிடிங்க, எதையாவது பிடிங்க சார். பார்த்து ஏறிவா. நாட்டிக்க போகிறேன். நாட்டை போகிறேன்னு நினைக்கிறேன். செருப்பரை போட்டு வழுக்குது. பார்த்து அப்பா ஓகே. ஏடா நான் பயங்கரமாக இருக்குது. தண்ணி தான் ஓடல. ஏதோ சவுண்ட் நல்லா அங்கே கேட்குது. அண்ணாண்ட பக்கம். ஓய் செமையார். அங்கே போர் இடத்த நல்லா இருக்கு. தண்ணி ஓடுச்சுன்னா செமையாக இருந்தது இந்த இடம். இதோ அங்கேருந்து ஓடுதே. இதில் இறங்கிடுவோமா? கீழே போய் இறங்கிடுவோமாலாம். இது மேலே தான் இப்படி தான் போனோம். வா இப்போ இறங்கும். டேடி பார்த்து இறங்கு. குதி. ஓய் எப்படி? ஐயோ, ஃபோன் கவருக்கே உயிரோடுனாலாம். இது மேலே இன்னும் போகும் போலடா. டேய் சவுண்ட் எங்கேருந்து கேட்குது? சவுண்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் போல. இதுதான் 2 எங்கே இருக்குது? இங்கேருந்து தெரியாது. ஜூம் பண்ணி போகணுமா? மீன் அங்கே இருக்குது. மீன்லாம் உள்ள இருக்குது.
இப்போ தெரியுது நண்டு. ஆஹா அதோ என்னது இது மீனா? ஆமாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போகணுமா? மேலே ஏறணும். அது உள்ள தான் போகணும். அது உள்ள போக முடியுமாடா? அது உள்ள நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோரராக மாறுறோம். உயிரை விடாமல் வந்தால் போதும். இது மேலே ஏதாவது வழி இருக்கா? வழி எப்படின்னே தெரில. மட்டும் வந்தோம். இது இப்படி போமா? இது மேலே ஏறி குளிக்கலான்னு வந்தோம். தெரியல. குளிக்கலான்னு வந்தோம். இதெல்லாம் கேட்கக்கூடாது இந்த நேரத்தில். அப்பா அப்பா ஏறிட்டேன். ஐயோ இது மேலே ஏற முடியாது போலையே. சரி போவோம் வாங்க. மலையா பாம்பா? ஐயோயோ இதெல்லாம் தேவையில்லாத வச்சே. சரி ஏறுங்க பார்ப்போம். அப்புறம் வந்து காப்பாத்துறேன். மலைப்பாம்பெல்லாம் இங்கே வராது. அமேசான் ஃபாரஸ்ட்குள்ளே போவோம். இதுனா புது கதையாக இருக்குது. அப்புறம் அனகொண்டா படத்தில் ஃபாரஸ்ட்டில் இருந்துச்சு. எட்டக்க தண்ணி ஓடுது. இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் போல. இன்னும் அங்கே போகணும் போல. வாங்க. ராங் டர்ன் படமாக போகுது. நல்லா தான் போகும். ஐயோ ஏறலாம். ஏற முடியாதோ? இது பிடிக்கும் கைஸ். பேர் கேர்ள்ஸ் அற்புத சாகசங்களும். ஏறி வா. ஏறு. ஏறிட்டாண்டா. வழுக்குதா? இப்போ பார்த்துதான் கண்டுபிடிச்சிங்களா? இல்லை எதுவும் ஆகல. ஹெல்மெட்டு தான் கொஞ்சம் வேலையை காட்டிட்டு இருக்கு. நல்லா கவர் இருக்குது. கவரை விட்டுற போகிறேன். கவர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கன்னு தான் தெரியல. மீனா தவுக்கலே மீனா? இதெல்லாம் தண்ணி ஊற்றிருக்கும் போல்றேன் இங்கேருந்து. ஓ இங்கேருந்து தான் வந்திருக்கா? அதோ இருக்கே நிறைய வருது. போக முடியாதுன்னு நினைக்கிறேன். தவளை தடையா? மேலே போயினே இருக்கோம். ஏதோ 2 பேர் இங்கே வந்து பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னாங்களே. பாதுகாப்பு? அந்த ஆயா ஏதோ சொன்னாங்களே. பாதுகாப்பு இல்லையாம்மா? இல்லை 2 பேர் இங்கே வந்து போகக்கூடாது சொல்லியிருந்தாங்கன்னாங்க. என்னாலும் பார்த்து நம்ம என்ன செருப்பு போட்டு வந்திருக்கோம் தெரியுதா? அதுதான் வழுக்கிட்டு விட்டுன்னு கிடக்குது. ஐயோ மனிதனோட இது கொல்ல. இது மனித காதல் என்னதுதான். சே மழை காலத்தில் வந்தால் சூப்பராக இருக்கும். கீழே இருந்துருக்கலாம். இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் தெரியுதா? இது ஒரு காடு ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே இதுக்கு மேலே போக முடியுமா? நம்பிக்கை இருக்கா? யாரெல்லாம் நினைக்கிறேன். அதனால சிறுத்தையிலே இருங்க காய்ஸ். இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான இடம். நீங்களாம் வராதிங்க. வந்தீங்கன்னா சேஃப்டியோடு வாங்க. நாங்களே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். போயிருக்காங்களா? நான் கொஞ்ச நேரத்தில் அந்த மர கலையை பார்த்து பயந்துட்டேன். அது ஏதோ ஒன்று இது இருக்குது இன்னமும் இருக்குன்ட்டு. என்ன ஏறிட்டாரு இவர்? ஏறிட்டாரு. நான் எப்படி ஏறுறது? அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கா? சரி அந்த பக்கம் எங்கே தண்ணி அதிகமாக வருது பாருங்க. பயங்கரமாக இருக்கா? அப்போ நம்ம போகக்கூடாது. இவர் எப்படி ஏறிட்டாரு? நான் எப்படி ஏறுறது? அப்போ இதை பிடிச்சிங்கன்னா நானும் ஏறுவேன். ஐயோ நான் எப்படி ஃபோனை வச்சு ஏறுறது தெரியலையா? ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. இந்த பக்கம் வழி இருக்கா பாருங்க. தோண்டி வச்சிருக்கா. அம்புலி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. வந்துருங்க. அம்புலி கோகைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. ஏதோ தோண்டி வர வச்சுருக்குன்றாரு. இவர் வேறு பயத்தை கிளப்புறாரு. எப்படி இறங்க? அந்த பக்கம் இறங்க கொடுத்தா பாருங்களா. அங்கே அந்த பக்கம் போகிறதுக்கு பயமாக இருக்குதா? ஏறிட்டு இல்லை அந்த கிளையை பிடிச்சி அந்த மரத்தை பிடிச்சி இறங்கலாம். அப்படி நான் சொல்கிறேன். அவருக்கு வழியை காட்டி கொடுப்போம். இதோ இருக்கு. இப்படி வாங்க. ஐயோ இல்லை கரடி கிரடி இருந்தால் கதை முடிஞ்சு தெரியுமா? ஐயோ ஏதோ பார்க்குற மாதிரியே இருக்கு நம்மள. நானும் மேலே வரவா? போய் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வரியாவா?
மேலே ஏறுங்க, நீங்களே ஏறுங்க, போய் பார்த்து நோண்டி வச்சிருக்காது, அது பயமா இருக்குது. டக்குன்னு போகிறோம், கிளம்புறோம். ஆனால் இதில் வந்திருக்காங்க, இந்த பாட்டிலாம் கிடையாது பேர், குடிகார மக்கள் வந்திருக்காங்க. குடிக்கிறது தைரியமாக இருப்பாங்க, இந்த மாதிரி தனியாக குடிக்காமல் வரதுலாம் பயனா கிளம்பும். சரி இதை பிடிக்கடா, வேலை ஏறுறேன். சரி போய் பார்க்கலான்றேடா. முடிச்சு வந்துச்சோம். ஏவா கை கொடு, கை கொடுவா. இந்த ஹெல்மெட் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். சரி இறங்க வச்சுக்கோ. சிறுத்தை வேறு சிறுத்தையில் இருக்கு. பயமாகுதுடா. நான் ஒரு மாதிரி டிக் டிக் நிமிடங்களா? இதுக்கெல்லாம் யாரும் பார்த்துட்டு வரையா? இந்த கேமரா போய் பார்த்துட்டு வரணுமா? பயங்கரமாக இருக்கான இடம். டேய் ஒரு அடர்த்தியாக இருக்குடா. நம்ம எவ்வளோ தூரத்தில் வந்துருன்னு தெரியலடா. இப்போ எல்லாம் ஹாலிவுட் படமும் ஞாபகம் வருது. ப்ரிடேட்டர் இருந்தால் என்ன பண்ணுறது? ப்ரிடேட்டர் சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒன்று நோண்டி வச்சிருக்கு, அது மட்டும் தெரியுது. போயிடலாம் கைஸ். சரி மேலே ஏறி பாரு, அப்போ எட்டி மட்டும் பார்த்துட்டு வந்துரு. தம்பி எதாவது பிடிச்சனா ஓடுறேன்டே நான். நாயெல்லாம் மேலே போவோம், போகாதுல்ல? டேய் ஏன்னா மலை மேலே புலி சிங்கெல்லாம் இருக்குண்டாடி. ஆனால் தாண்டி அருணாடே அதுதான் போயிடுச்சு. பயங்கரமாக இருக்குடா டேய். மக்களே நண்பர் தான், மக்களே நடுதான். இப்போ ஏற போறியா இல்லையா? பார்த்துறே போறதுனா பார்த்து போ, டக்குன்னு பார்த்துட்டு வந்துருந்தா போய் கேமரா எடுத்து போயிட்டு வா. அது உள்ள போகிறான், இடம் பயங்கரமாக இருக்கும். போகிறான் எடுத்துன்னு போய் பாறான். போனால் சீக்கிரம் வந்துடுறே. சீக்கிரம் நோண்டி எதாவது நோண்டி வச்சுது பாறான். நோண்டி வச்சிருவா. மரத்தாண்டியா? ஆமாம், அது வேறு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கைஸ். கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது பிளேஸு. அண்ணாண்ட போகலாம், பட் பயம்தான். யாருமே இல்லையா? எது பிடிச்சாலும் இங்கேயே மாட்டிக்க வேண்டியதான். ஆயா ஆயா இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா? சரி கிளம்பிடுமா? இவர் என்னை விட்டுட்டு வழி இருக்கா? 2 பேரும் போகலாம், வாங்க கை கொடுக்குறேன். 2 பேரும் சேர்ந்து தாக்குவோம். கை கொடுங்க. காத்திருந்தா கடிக்குமா தெரியல. இவர் வேற பயமுத்தி சாவடிக்கிறாரு. நாங்கள் எதுவும் நோண்டி வச்சுக்கா இல்லையா? நோண்டி வச்சுதான். அது சிறுத்தையான்றது டவுட்டு தான். நாயா கூட இருக்கலாம். நாய் மேலே வருமாடா இவ்வளோ தூரம்? நாய் பருவத்தமலைக்கே வருது. இதில் வராதா? சரி கை கொடுங்க, தூக்குறேன். இந்த பக்கம் வாங்க. இதில் ஏறினே? ஆமாம், இதில் காலேஜ் தான் ஏறினேன். அந்த பக்கம் எப்படி நான் ஏறும் எனக்கு புரியலையே. திருப்பி சரி அதை தாண்டி போனாமாடா? பயமாக இருக்குடா. டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடலாம், ஒரு 5 நிமிஷத்துல வந்துடலாம். இல்லைனா இறங்கிடலாம். ஒரே வந்துட்டோம். பாரு ஒரே காடு தெரியுது, ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஃபுல்லாக இருட்டு காடு. தடை வேற பண்ணிருக்காங்க, அது வேற பயமா இருக்கு. எஸ், ஏன் தடை பண்ணாங்கன்னு 2026 ஒன்றா இறங்க போகிறோம். பாதியிலே கை விட்டு இறங்கிடாதீங்க. முதல் வீடியோ போல அலங்கார பந்தலின்னு வந்துட போகுது அந்த பாட்டு. என்ன போகலாமா? எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வந்துட்டோம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ணிட்டு வரணுமே. கையில் தான் ஆயுதம் எடுத்துக்கோங்க. சரி ஏறுங்க, பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். ஐயோ ஹெல்மெட் இருந்தால் ஹெல்மெட் வச்சு அடிக்கலாமே. சொல்கிறாங்களா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, பார்த்துருப்பாங்க. அந்த பக்கம் இந்த மலையில் தான், அந்த பக்கம் மலையில் இறங்கிக்கிறேன் ப்ரோன்றாங்களா? இந்த கமெண்ட்ல இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் அதை தான் சொல்கிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். கை கொலைக்கு வந்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கால் மாட்டிச்சா கொஞ்சம் பார்த்து வாங்க. பாட்டு எனக்கு உயிர் முக்கியம் வீட்டிலே. சரி இறங்கி பார்ப்போமா? அண்ணாண்ட போய் பார்ப்போமா? இங்கே பாரு, இது உள்ள எதிர நாய் வருமாடா? இது உள்ள ஏண்டா? அது ஏதோ பள்ளம் தோணுன மாதிரியா இருக்கு. என்ன சீச்ச மாதிரி தான் இருக்குங்க பாரு. சீச்ச மாதிரியா? அதுனா வார்த்தைகள் புதுசாக இருக்கு. சீக்குமே எப்படி? சரி வாங்க போவோம். குமாரன் முடிவாயிடுச்சு. குக்கி குமாரம் மாறுவான். இறங்கணும் முடிவாயிடுத்து. இது வரைக்கும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கா? ஸோ கொஞ்சம் தாண்டி வழி இல்லை போகிறோம். தாண்டி வழி இல்லைன்னா கிளம்பிடலாம், எனக்கு தெரிஞ்சு கிளம்பிடலாம், அவ்வளோதான். சாமிக்கு பேய்னா டர்ரு. பேயாத கூட பரவாயில்ல போலியா? எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட் படத்தில் ராங் டைமில் வர மாதிரி உள்ளே உக்காந்தாங்களே, என் கதையை முடிச்சுவானுங்களே. பாரா என்ன அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருங்க, எங்கேயோ போகிறேன்னான்ட்டு. நீங்களும் வந்துருங்களா? ஒன்றா போவோம், எல்லாத்துக்கும் ஒன்றா போகலாம், இங்கேயும் ஒன்றா போவோமே. வந்துருங்க கமான் நம்மளால முடியும். மூஞ்ச கட்டணும் போற. இதோ அதுதான்
ஐயோ இன்னும் வழியை காணா. டேய் பரவாயில்ல, அமைதியாக இருக்கிற டே இடம். ரொம்ப இருட்டாக இருக்குடா டேய். ஆமாம் இருக்குதா, என்ன பண்ணுறது. ஆமாம் என்னது நீர்வீழ்ச்சி சவுண்டே காணா. இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் அமைதியாக இருக்குடா டேய். ஒருவேளை வேறு ஏதாவது டைம் ட்ராவல் பண்ணி வேறு ஏதாவது டைமென்ஷனுக்குள்ள வந்துட்டோம். கேப் இருக்கு ஆனால் அந்த சைடு அந்த பக்கம் வெளிச்சமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது ஒரு கேப் போல. ஓ அது ஒரு கேப்பா? இல்லை அது தாண்டி போயின்னு தாண்டா இருக்காது. வேற மாதிரி இருக்க இடம், பயமாகவும் இருக்குது. இது உள்ள இந்த சைடு ஆமாம் இந்த பக்கம் சவுண்டே காணா, அப்படியே காணா போயிடுச்சு சவுண்டு. இது அபாய பகுதி போல. போகலாமா வேணாமா? அந்த பக்கமும் இதே மாதிரி தான் இருக்கும் போல். ஒரே கேப்பு தான். அவ்வளோதான். அது கீழே போயிடுவா. சரி இதுதான் எண்டிங் நினைக்கிறேன். எண்டு இல்லை போகுதானா? நம்ம நம்மளோட எண்டிங் இதுதான். அது இருக்குது, நிறையா இருக்குது. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக வந்து தெரியுதா, அடிச்சுன்னு வந்து இது பேர். சரி என்ன பண்ணலாம், கீழே இறங்கிடுமா? கீழே இறங்கிடுமா? இதோ போது பாடுறா. என்னது பாறைக்குள்ள வழி? என்னது பாறைக்குள்ள வழி? இந்த பக்கம் அட செக். ஐயோ இவரு வேற சம்மதப்படுத்த முடியாதெல்லாம் பண்றாரு. அது பாலைவனத்தில் தாங்க இருக்கும். பாறையில் இருக்கிறனால பாறை பாம்பா இருக்குங்க. ரேட்டில் ஸ்னேக்கு என்னென்ன பேர் வருது எல்லாத்தையும் சொல்றாரு. ஹேய் இன்னும் இந்த இடம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா. அந்த இடம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. இந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. நல்லா இருக்கு. அப்படி போய் பார்ப்போமா? ஓ அங்கே இருக்கா? போகலாம். ஐயோ ஹெல்மெட்டை விட்டு வந்துட்டேன். சரி ஹெல்மெட் எடுத்து போ. அப்புறமேட்டு சாவி வேறு இதில் இருக்கு, வண்டி சாவி. போங்க. ஆயா கேட்பாங்க கீழே போயிட்டு எது வரைக்கும் போனீங்கன்ட்டு. தண்ணி ஓடிச்சு, அது வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். அப்படி சுற்றி காடுறா குமார. காடுகளை மூடுகளை போலான்றியா? வாங்க இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ இங்கே பாருங்களேன் காய்ஸ், மறுபடியும் சவுண்டு கேட்குதா? எல்லாம் சைலண்டாக, நம்ம சைலண்டாக இருந்து பாருங்க. சவுண்டு கேட்குது, தண்ணி சவுண்டு கேட்குது. என்னது அது மேலே ஒரு இடம் இருக்குதா? அது மேலே ஒரு ஆமாம் வேலைக்காவது ஏன்னா அங்கேருந்து யாரோ பார்க்குற மாதிரி. சுற்றி இந்த நம்ம நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துட்டோமா, சுற்றி ஏதோ ஒன்று நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் அது போகுது, அது உள்ளே போயின்னா இருக்கு. போனா போகலாம், இல்லைனா போகலாமான்னு தெரியல. கிளம்புவா, இது வரைக்கும் அதுதான் பெரிய விஷயம். அதுவும் கரெக்டு தான். அதுவும் கரெக்டு தான். ஒரு ஷாட்டு பண்ணியிருப்பான் பாருங்க. அப்படி அந்த குகைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ இதோட எங்களோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு கீழே இறங்குறோம். மறுபடியும் ஊருக்குள்ளே போகிறோம். கீழே இறங்கி அங்கே போயிட்டு பேசுகிறோம். இல்லை என்ன? ஆமாம் நம்ம போவோம். இங்கே இந்த இடம் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இடம் வேணும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ரிஸ்கியான இடங்கள்லாம் நாங்கள் இனிமேல் ஆரம்பிக்க போகிறோம். சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடம்லாம் சொல்லுங்கள், நாங்களும் போய் பார்க்குறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பயங்கரமான இடத்தெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இறங்க போகிறோம், தெரியல எப்படி இறங்க தெரியுமா? ஹெல்மெட் வர அந்த பக்கம் விட்டு வந்துட்டேன் காய்ஸ். ஐயோ நான் தான் சட்டை மாட்டிக்கிச்சு, வேறு எதுவும் இல்லை. இன்னும் இவர் இந்த பக்கம் இறங்கிட்டாரு. நான் தான் அது ஃபாலோ பண்ணுறேன். என்னது ஸ்கின் வாக்கர்னு சொல்லுவானுங்களே, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க? ஆமாம் அப்பா சேஃபான பிளேஸுக்கு வந்துட்டோம் திரும்பவும். ஆமாம்ல, ஐயோ இங்கே தான் சவுண்ட் அதிகமாக இருக்குல்ல. இப்படியே இறங்க முடியுமா? சரி இறங்குவோம். அப்படி தான் போகணும் மறுபடியும். இப்போ வழிக்கிட்ட சரிக்கிட்டு போக முடியாதா? சரி வேணாம். ஐயோ இருந்த மறுபடியும் அப்படி போயிட்டாரு. வாசியா? தேவையா? ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நம்ம நிற்கிற இடம்லாம் பார்த்தேன், ஒரு பேர் இடுக்காக இருக்குது. தெரிஞ்சா வழிக்கு வந்து அப்படியே வழிக்குன்னே ஜாலியாக போவோம். அது வரைக்கும் போவோம் ஜாலியாக. சுற்றி இந்த காட்டை பார்த்தியா? காட்டை பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு சவுண்டு கிடையாது, தண்ணி ஓடுற சவுண்டு மட்டும்தான். நண்டு தவணை சாப்பிடுவோம் தெரியல, பிடிச்சது சொல்கிறாங்க, அப்படி பேசிக்கிறாங்க. விஜய் வயசா கைஸ், அவ்வளோதான். திரும்பி போகிறோம். பார்த்தீங்களா, எங்களுக்கு பேர் ஊற்றுது பயத்தில்.
ஜில்லுன்னு இருக்குது, இருந்தாலுமே வேறு ஒரு இதுனா இருக்கு அடிக்கிற வெயில் பயம். அதான் போ வாங்க. நல்லா இருக்கு. ஆனால் தண்ணி ஓடுறப்போ வந்தால் செம்மையாக இருக்கும். தண்ணி தான் இல்லை. நான் போய் ஹெல்மெட் எடுத்துட்டு வரேன். தண்ணி இல்லை, கவலை இல்லை. சூப்பராக இருக்கு இடம். ஆனால் நல்லா பசங்களோட வந்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணலாம் ஜாலியாக. தனியாக வந்தீங்கன்னா பயத்தோடு தான் மேலே போகணும். சரி, பசங்களோட வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா பயம் தெரியாது, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிருக்கலாம். சின்ன பசங்களை கூப்பிட்டு வரது அவாய்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு பயம் கிடையாது. புதுசாக வந்தால் கண்டிப்பாக பயப்படுவோம். அடுத்து என்ன நடக்குது பயத்தில் இருப்போம். ஒருவே நல்லா இருக்கு இடம். ஆனால் ஃபைனலி வந்துட்டோம். வந்துடும். ஆனால் மழை சீசனில் வந்து நல்ல தண்ணி ஓடும் போல். ஆனால் இப்போ தண்ணி கொஞ்சம் தான் ஓடுது. இதுக்கு மேலே போக முடியுமானே தெரில. இதுக்கு மேலே போனால் ஏதோ ஆபத்தில் வரலாம். வேற இருக்குது, கொஞ்சம் டேஞ்சர் அதிகமாக இருக்குது. ஆமாம், உள்ளே இருந்து ஏதாவது செருத்து எடுத்துட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கே நாங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டோம். மக்கள் வந்து யாரும் பக்கத்தில் யாரும் இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் இருக்காங்க. தைரியமாக போகலாம், யாரும் இல்லை. அது இந்த இடத்த பற்றி வேறு ஒன்றும் தெரியாது. வேறு தெரிஞ்சிருந்தா மேலே போயிடலாம். இதுக்கு மேலே போகிறது வழியே இல்லை. போகிறோன்னா இதுக்கு மேலே தான் ஏறி போகணும். பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஏறணும்னா இறங்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏறிட்டோன்னா இறங்க முடியாது, மாட்டிக்கின்னா என்ன பண்ணுது? அதுவும் இல்லாமல் சுற்றி வேறு ஒரு அடர்த்தியாக இருக்குது. எதுவும்லேருந்து எந்த சைட்லேருந்து எது வருதுன்னே தெரியாது. உளர்றேன் நான் வேறு பயத்தில் உளர்றேன். ஐயோ பயங்கரமாக இருக்குது. ஆனால் தண்ணி ஓடுறப்ப இது ஃபுல்லாக தண்ணி ஓடும் போல். ஃபுல்லாக தண்ணி ஓடும். இப்போ பாருங்கள் கீழே மழை வந்தால் நல்லாயிருக்கும். மழை வந்துச்சுன்னா அந்த டைமில் வந்துருந்தால் ஃபுல்லாக தண்ணி பார்த்து உள்ளே ஏறி இருக்க முடியாது போல். கீழேயே ஃபுல்லாக தண்ணி இருக்கும். நாங்கள் கீழே பார்த்துட்டே போயிருப்போம். அதுவும் இல்லாமல் 30 வருஷமா ஒரு பாம்பு இருக்கு. 30 வருஷமா பயத்தில் வாய் உளருது. ஒரு பாம்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு. 30 வருஷம் மொத்தம் 60 வருஷமாச்சு. வயிற்றுல அதுக்குள்ளே அது குகை அதோ காட்டுறேன் பாருங்க. அதை பாருங்க, உங்களுக்கு மேலே போகுது. ஆனால் பயமாக இருக்குது. ஒரு மாதிரி போகிறதுக்கே பயமாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு உள்ளே தான் ஃபுல்லாக நிறைய தண்ணி இருக்குது போல். அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. சரி, நாங்கள் இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம்.